பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா. என்ன பத்தி ஐயா, என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன, இங்கே கடை. உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். விஜய பார்க்க தான் வந்தோம். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். அவரோட குடும்பத்தையே பார்க்கல. அவர் எப்படின்னா எங்களை பார்க்க போறாரு விஜய். அவர் குடும்பத்தை அவர் மாதிரியே பார்க்கல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மகன்களா திமுக ரெடி ஆகிவாங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள், ஆயுத பூஜா 1 நாள், விஜயதசமி 1 நாள், தீபாவளி 1 நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். என்ன மாமா சொல்லு, நீ பாண்டியா இருந்த வரைக்கும் அப்படி இருந்த. என்னைக்கு பாண்டிய நார் ஆணையோ அன்னையில இருந்து உன்னை நார கிழிச்சு நார் அடிச்சிட்டாங்க மாமா. விதி வலியது. அடே சிரிப்பு வேற. என்னடா ஜனநாயகம் லீக் ஆச்சமே, என்னடா அவள்தானா உங்க படம் ஃப்ளாப்பா? எழுதி வச்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் டே எப்படி ஃபர்ஸ்ட் டேவே 200 கோடி அடிதாலியான் பாரா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே. எழுதி வச்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் டே எப்படி ஃபர்ஸ்ட் டேவே 200 கோடி அடிதாலியான் பாரா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இன்னைக்கு என்னன்னா சசிகலாமா நம்ம டீமுக்கு வந்துட்டாங்க. அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க கேக்குறாங்க, அந்த பையன் காட்டுறது கரெக்ட் தானே, நீ தான் என் காலை வாரினிய. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். அந்த அம்மா சசிகலாமா சொல்லிட்டாங்க, வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட நன்றியோட 4 நாள் சுத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்டா கட்டுவிட்டா? நீ ஒரு நன்றி கெட்டவர்னு சொன்னிருக்கு. நான் இப்ப சொல்லல, அவங்க 2 பேரும் போதிக்கிட்டோம். இனிமே நம்ம வேடிக்கை பார்ப்போம். ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். தெரு தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க. அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. எங்க இத சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உதயநிதி மட்டும் 2 தொகுதியில நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? அல்ல கைய தொல்ல அதிகமாயிருச்சு. நம்ம 2 பேரும் பேசாம கிச்சன் போயிருவோம். அவனெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நீ கத்துறத கத்து, நான் உழைக்கிறத உழைக்கிறேன், மக்கள் என் பக்கம் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களை எல்லாம் நீங்க புறக்கணிக்கணும். சாம்பார் ஆப் எனக்கு. இங்க பாரு. நம்பர் 1 நம்பர் 2 ஏகேவை தூக்கிட்டு வந்தாலும் சரி, எம்எஸ்டி தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு ஓட்டு போட முடியும்.
விஜய் நான் பார்த்தாச்சு. பேசவே இல்லையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன நேற்று எல்லா ஊர்லயும் பேசினாங்க, இங்கதான் பேசவே இல்லை, பேசாமையே போயிட்டாரு. ஸ்டாலின் வேற என்ன, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் உம்மா எல்லா படத்திலும் காதல் பரதேசி பயில்கள். ஸ்டாலின் வேற என்ன, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகன், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்ரு, இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் இருந்து ஒரு ரூபா 10 ரூபா கூட பிரோஜனம் கிடையாது. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய், டேய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்படி விஜயோ மாசம் 1000 அனுப்புறது எதுக்கு? நம்ம சென்டிமெண்டா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. ஹலோ கமலேஷ்ஜி, சீடி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் இவ்வளவு பூஜை போட்டிருக்க மாட்டாரு. மாசம் இப்படி கூட அண்ணன் படத்தையே லீக் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா அது டிஎம்கே சதியா தான் இருக்கும். ஒருவேளை பாஜக சிபிஎஃப்சி மூலியமா லீக் பண்ணிருப்பானோ? ஆனா அவன் தான் படமே பார்க்கலையே. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும்னா அண்ணனே லீக் பண்ணிருப்பாரோ? அப்படிலாம் இருக்காது. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அண்ணன் ஜெயிச்சா ஓகே, தோத்துட்டாருன்னு கலாய்ச்சிருவாருன்னு அவரே பண்ணிருப்பாரோ? ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். விஜய் சார் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ரெண்டு சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். கரெக்ட் கார்த்திகுமார், நீ இப்ப என்ன பண்ற? உன் பொண்டாட்டி கிட்டதெல்லாம் வாங்கி நீயே போட்டுக்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பொதுவெளியில பெண்களுக்கு எப்படி மதிப்பு தரணும், எப்படி பேசணும்ன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லனா நீ எல்லாம் மனித பிறவியே கிடையாது. அதுல டிஸ்க்ளைமர் வேற, ஐ அம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் வுமன் அப்படின்ற வேற. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இந்த பொட்ட நாய்ங்களா? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இத போய் ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டிக்கிட்டயும் உங்க அம்மாட்ட போய் கேளுடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. குறைந்தபட்சம் ஆதாரமே இல்லாம நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களாம். எப்படி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களாம்? எங்கிட்டயும் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்கப்பா. இந்த படத்தை வந்துட்டு விஜயனே வந்துட்டு ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு, கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு திமுக மேல வந்து பழி போட்டதுக்காக விஜயன் அவர்கள் வேணும்னே ரிலீஸ் பண்ணிருக்காருன்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. யாரா வேணாலும் இருக்கலாம் சார், பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் விஜய் குமாரா கூட இருக்கலாம். அதனால நீ 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இதெல்லாம் நான் சொன்னல, ஓ வாங்கிட்டு போய் விஜயன் என்கிட்ட கொடுத்துறியா? ஏன்னா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. போய் கொடுத்துரு, சரியா? போய் கொடுத்துரு, நீயும் சேர்ந்து போட்டுக்க. ஐயோ சொத்து போச்சு, சொத்து போச்சு. இதானடா ஒரு சூட் கேஸ்? ஆமாயா ஆமாயா, இப்படி குடுங்கய்யா குடுங்கய்யா. இந்த பெட்டில என்ன இருக்குன்னு சொன்ன? ஐயா 5 தலைமுறை யூஸ் பண்ண சொத்தியா இதுலயா? ஆமாயா. கொண்டா பாப்போம். குடுறா, குடு. ஏண்டா ஒரு பிஞ்சு போன செருப்பா சூட் கேஸ்க்குள்ள வச்சு பூட்டு இல்லாம சொத்தக்கானான்னு இருக்கிற களவாணி பழப்படம் மாட்டி விடுறியா நீ? மதியம் அக்னியும் ஜெட்டி பாடி காமிச்சிட்டாங்க, நான் இடத்தை காமிக்கிறது பாடே பேடே. இன்னுமா இந்த பேடு ஜெட்டி பாடியில வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றியா? ஏன் இதெல்லாம் உங்க அம்மா உன் பொண்ணாட்டிலாம் யூஸ் பண்ணதே இல்லையாடா? எனக்கு ஒரு மைல் தெரியாதுல எனக்கு. அதை ஏன் ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கு பொட்டன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவியா? கொஞ்சம் கூட உனக்கு அந்த அறம் சார்ந்து நாகரிகமாலாம் பேசவே தெரியாதா?
டிக்டாக் நண்பர்கள் கேளுங்க, ஒரு 2 நாளைக்கு யாரும் ஃபோன் போடாதீங்க. ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன். ஃபோன் போட்டு பேசுகிற நிலைமையில நான் இல்லை. தயவு செய்து 2 நாளைக்கு யாரும் எனக்கு ஃபோன் போடாதீங்க. ஒன்று இது பண்ணாதீங்க. நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். தயவு செய்து வருத்தப்படாதீங்க. தேர்தல் ஆணையம், காவல்துறை என அனைவரும் அனுமதி கொடுத்தாலும் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை அடுத்தடுத்து ரத்து செய்து வரும் விவகாரத்தில் மர்மம் நீடிக்கிறது. விஜய் கேட்கும் தேதியில், கேட்கும் நேரத்தில் தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்து வந்தாலும் திட்டமிட்டபடி விஜய் பரப்புரைகளில் பங்கேற்கவில்லை. ஐயா, நான் அந்த ஊருக்காரர்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சா. அந்த இனிகோ இருதராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. நான் உதவி செய்யறேன், என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னா சொல்ல மாட்டாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு அது அட்டை தான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவாங்க. விடுங்க ப்ரோ, உனக்குன்னு ஒரு நாள் வராது. ஆனாலும் கவலைப்படு, உனக்கு நாங்க இல்ல. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். நாம மத்தவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் தாம் பங்கேற்கும் கூட்டங்கள் அனைத்திலும் பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒரே டயலாக், ஒரே டேக், ஊர் மட்டும் வேற என இணையத்தில் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். நீ எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டா? குன்சா பாச கூட தெரியாம இருக்க? நம்பர் 1 இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம். அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பண்ண போற? சாருக்கு செருப்பு மாட்டி விட போறேன். ஐயாவுக்கு செருப்பு மாட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டிய. நாங்களே இருக்கிறோம். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நம்பர் 2 எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நம்பர் 3 எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இதுல லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு. அது உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. எத்தனை தொகுதி ஜெயிக்க போறீங்க? எல்லா தொகுதி ஜெயிக்க போறதா? அண்ணா எத்தனை? அப்ப எல்லா தொகுதியும் இல்ல ஒரு நம்பரா சொல்லுங்க. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? ஒரு 5 தொகுதி ஜெயிச்சு எங்க குல்கண்டா சிஎம்க்க போறோம். 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் தெரிஞ்சு போட்டுருக்காங்க. தளபதி மீட்டிங் இருக்கு.
நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா டுடே நீட் பாய் அண்ட் கேர்ள் ஃபார் டிவிகே கட்சி ஈவெண்ட் டைம் 4 PM to 8 PM 3 hours ஒன்லி ஒர்க் பிளேஸ் வடபழனி ஸ்பாட் பே இன்ட்ரெஸ்டட் டிஎம்இ நேம் விக்ரம் அப்படின்னு போட்டு PRO. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. டோக்கனுக்கு 8000 தர்றாங்கிறத நம்புற, அவன் 10,000 தர்றாங்கிற நம்புற, ஃப்ரிட்ஜ் தர்றாங்கிறத நம்புற, தாலிக்கு ஒரு பவன் தங்கம் தர்றாங்கிறத நம்புற, 2000 தர்றாங்கிறத நம்புற, 2500 தர்றாங்கிற நம்புற. ஆனால் நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன் சொல்றேன், நம்பு. சீமான பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு இவர் அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றார் விஜய். தமிழ்நாட்டு அரசியலுக்கு, ஒரு ஜனரஞ்சக அரசியலுக்கு, யதார்த்த அரசியலுக்கு துளியும் தகுதியற்றவராக அவரே நிரூபிச்சுட்டு இருக்கிறார். என்ன அர்த்தத்துல இந்த இளைஞர்கள் போய் போறாங்கன்னு எனக்கு புரியல. அவருக்கு இடம் போட்டு சீர்தூக்கி பார்த்து அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணல, என்ன பண்ணிருக்கலாம்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்து திருப்பி விசிலுக்கே போடுங்க. யாரு வேணா, நம்ம போய் தடுக்க போறோமா இல்ல கையை பிடிச்சிட்டு இழுக்க போறோமா? அந்த யோசிக்கிற ஒரு அறிவு குறைஞ்சிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற அவமானகரமாவும் இருக்கு, துக்கமாவும் இருக்கு. நீங்க என்ன சார் ஏதோ 1-2 வாய்ப்பாடு மாதிரி எதை எழுதி போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சா எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. எம்ஜிஆர் வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட். அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்ட்டி ஒர்க்கர்ஸா ஏற்கனவே அவர் மாத்திட்டாரு. தட்ஸ் வை. ஏன் அதே மாதிரி எங்க தலைவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் மாறிட்டு போறாங்க. என்ன இப்ப எடி செருப்ப நாய மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. மம்மியும் நீயே டாடியும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. ஒரு தலைவரை தப்பா பேசுறதா மக்களால சொல்றாரு. அவர் கூட்டணி உள்ள பசங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க